ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசி. இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினது அப்படின்னா ஓவர் திங்கிங், அதாவது அளவுக்கு அதிகமான சிந்தனைகள். இதை நாம் தேவையற்ற சிந்தனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரு முறை சிந்திக்கலாம், அதை தான் திங்கிங்னு சொல்லுவோம். ஆனால் அதையே நம்ம பல முறை திரும்பவும் சிந்திக்கிறோம். அது தொடர்பான ஒரு சிந்தனை வருது, அதை தொன்று தொட்டு பல சிந்தனைகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே நம்ம சிந்தனையில் மூழ்கிடுறோம், செயலில் நம்ம ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதனால் ஏற்படுற விளைவும் ஒரு டைம் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் அதை நம்ம ஓவர் திங்கிங்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றியே நம்ம சிந்திக்கும் பொழுது, அது நம்ம எப்போ எல்லாம் சிந்திக்கிறோமோ, நம்ம மனக்காட்சியில் அதை நம்ம எப்பெல்லாம் கொண்டு வரமோ, அந்த நிகழ்வு நடக்கும் போது நமக்கு என்ன விளைவு கிடைச்சதோ அதே விளைவை நம்ம சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அனுபவிக்க. இதனால் நம்முடைய மனமும் உடலும் நிறைய பாதிப்பிற்கு உள்ளாகுது. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தேவையில்லாமல் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கான தீர்வை நம்மளுடைய ஆழ் மனதில் இன்ட்யூஷன், அதாவது உள் உணர்வுன்னு சொல்லுவோம். இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை அதுவே கொடுக்கும். அதை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே போதும். ஆனால் நம்ம ஆழ் மனசுக்குள்ள பல சிந்தனைகளும் குழப்பங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. அதனால் எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் நம்மளுடைய ஆள் மனசு தெளிவான நிலையில் இருந்தால் தான் அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும், புரியும். அதனாலேயாவது நம்மளுடைய ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்க கற்றுக்கணும். இந்த ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண நான் உங்களுக்கு ஒரு 6 டிப்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஓவர் திங்கிங் உங்களோட கண்ட்ரோல்குள்ளே வரும். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்குள்ள என்ன சிந்தனைகள் வருது ஒரு நாளில் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வைங்க. அந்த டேவோட எண்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீட் பண்ணும் பொழுது இந்த விஷயங்களில் எதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, உங்களால் மாற்ற முடியும், எதெல்லாம் உங்களால் மாற்ற முடியாது, நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த விஷயங்கள் மாறாது அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்படி அந்த விஷயங்களை 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, இப்படி நீங்கள் பிரித்து வச்ச இந்த 2 விஷயங்களில் எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன செஞ்சால் அந்த விஷயங்கள் மாறும். உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை பற்றின பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயம் போகணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதை ஆக்ஷனில் செய்யுங்க. 10 டேஸில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றின பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதை பற்றி தான் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை பற்றி நீங்கள் பயந்துட்டு இல்லாமல் அதற்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி அந்த 10 டேஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 10th டே நீங்கள் அந்த எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூ எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிட்டு அதை எதிர்கொள்ள முடியும். இப்படி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதை செயலில் காட்டுங்க. உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறத விட்டுருங்க. இப்படி உங்களுடைய தேவையற்ற சிந்தனைகள் என்னெல்லாம் ஒரு நாளில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாள்பட இந்த சிந்தனைகள், தேவையற்ற சிந்தனைகள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சிந்தனை தோன்றுது அப்படின்னா அதை நம்ம எங்கேயோ கேட்டிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ளே போயிருக்கும். அதுதான் நமக்கு சிந்தனைகளாக வரும். அதனால் உங்களுக்குள்ளே வர அந்த சிந்தனைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நெகட்டிவான தாட்ஸ் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு 2ஆக பிரித்து பாருங்கள்.
இதிலிருந்து உங்களுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கா எதிர்மறையாக இருக்கான்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அது எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நண்பர்களையும் உறவினர்களையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். யாருனால உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வருது, எந்த சூழ்நிலைகளால் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க இல்லை டிவி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஆள் மனசில் போய் பதிஞ்சு அது இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்கு வர வைக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளில் எது நேர்மறையான எண்ணங்கள் எது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு பிரித்து பார்த்து அது எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த சிந்தனைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் இப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து டைவர்ட் ஆகி வந்து உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்காம ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான வேலையை செய்யுங்க. அது உங்கள் ஹாபீஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், பெயிண்டிங் வரையலாம், இல்லை சாப்பிடலாம், கார்டனிங் பண்ணலாம். இப்படி ஏதோ ஒன்று செய்யுங்க. ஆனால் அதை மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற மெத்தடோடு செய்யுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, செட் நியூ கோல்ஸ். உங்களுக்காக புதிய இலக்குகளை செட் பண்ணுங்க. அதற்காக கடினமாக உழைக்க ஆரம்பிங்க. அதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க. அதற்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி சிந்தியுங்க. இதை நீங்கள் செய்யறதுனால பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் சிந்திக்கிறது குறைய ஆரம்பிக்கும். நடந்த ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அதிலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரெசண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். புதிய இலக்குகளை செட் பண்ணி அதை நோக்கி நம்ம முன்னேறி போக ஆரம்பிக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அந்த தவறு செஞ்சது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒருவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கலாம். இந்த விஷயத்தினால நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதை பற்றியே நீங்கள் தேவையில்லாமல் சிந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் செய்கிற மாதிரி தியான நிலையில் அமர்ந்து உங்கள் மனக்கண்ணில் அவங்கள காட்சிப்படுத்தி அவங்க தவறு செஞ்சுருந்தா நீங்கள் அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்கள் தவறு செஞ்சுருந்தா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் மனதளவுலையாவது மன்னிப்பு கேட்டுருங்க. இப்படி நீங்கள் செய்யறதுனால உங்களுக்குள்ள அந்த சிந்தனைகள் இதற்கு அப்புறம் அடிக்கடி வரது குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ளே வர சிந்தனைகளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே போதும். அது எதனால் வருது அப்படிங்கிற காரணங்களை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி செஞ்சிட்டாலே நமக்குள்ளே வர சிந்தனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி நம்மளுடைய சிந்தனைகள் குறைய ஆரம்பித்து நம்மளுடைய மனம் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய உள் உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். யார் ஒருவருக்கு அவங்களுடைய உள் உணர்வு அப்படிங்கிறது நல்லா கேட்க ஆரம்பிக்குதோ புரிய ஆரம்பிக்குதோ அவங்களுடைய உள் உணர்வு அவங்கள வழி நடத்தினா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை சென்று அடைவாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.